அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் மாற்ற முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் திருத்தவும் முடியாது. என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். யாக்கோபுக்கு சொல்லிய வார்த்தைகள்ல முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28:15 சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட, அதாவது நான் உன்னை சொன்னதை செஞ்சு முடிக்காம நான் அந்த கையை எடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் வெறும் வாக்கு தருகிறவர் அல்ல. என் ஆண்டவர் சும்மா என்னை நம்ப வைக்கிறவரும் அல்ல. என் ஆண்டவர் துவங்குகிற எந்த பாதையும் பாதியில முடிய வைக்கவும் மாட்டார். அதனாலதான் சீஷர்கள் நடுக்கடல் தத்தளிக்கிறதை பார்த்ததும் ஆண்டவர் வந்துட்டார். எதுக்கு வந்தார் தெரியுமா? திரும்ப பின்னோக்கி போவதற்கல்ல, எங்க போகணும்னு சொல்லி புறப்பட வச்சாரோ அங்கதான் கொண்டு போறார். அங்கதான் கொண்டு போறார். அவன் அங்க கொண்டு போய் சேர்ப்பதான் அவருடைய திட்டம். இததான் செய்யணும்னு ஆண்டவர் லைஃப்ல தீர்மானிச்சிட்டார்னா அவன் யாருக்கும் அதை திருத்த முடியாது, யாருக்கும் அதை மாற்ற முடியாது. கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க